முதல் பள்ளிகளில் முகக்கவசம் அணிய உத்தரவிடப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. இணை நோய் பாதிக்கப்பட்டு தொற்றால் இறந்தால் அது கொரோனாவால் ஏற்பட்ட உயிரிழப்பாக கருதப்படாது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மாநிலங்களவை வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபாலை முன்மொழிந்து கையெழுத்திட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். பக்ரீத் பண்டிகை நெருங்குவதையொட்டி ஆட்டுச்சந்தைகளில் களை கட்டும் விற்பனை. ராமநாதபுரம் மற்றும் உளுந்தூர்பேட்டையில் 11 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் தடையை மீறி கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் வாக்குவாதம். மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியிலும் நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டணம் வசூல் என புகார். பரந்தூர் விமான நிலைய பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர் TRB ராஜா மற்றும் அதிகாரிகளிடம் விவரங்கள் கேட்டறிந்தார். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக பரிசு வழங்கும் விஜய். 78 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்பு. பிரதிஷ்டை தினத்தை முன்னிட்டு இன்று மாலை திறக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை. பூஜை முடிந்த பின்னர் நாளைய தினமே நடை அடைக்கப்படும். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியது. சென்னையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி கொரோனாவால் மரணம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என வானிலை மையம் கணிப்பு. வேடசந்தூர் அருகே காலணியை வாயில் வைத்து துடைப்பத்தால் அடித்து வினோத நேர்த்திக்கடன். தலையில் மிதி வாங்கியும் வழிபட்ட பக்தர்கள். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு இயக்கப்படும் படகுகளில் கட்டணம் உயர்வு. 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக அதிகரிப்பு. சென்னையில் ராட்வீலர் நாய்கள் கடித்ததில் ஆட்டோ ஓட்டுநருக்கு காயம். நாய்களின் உரிமையாளரை கைது செய்த காவல்துறையினர் ஜாமீனில் விடுவித்தனர். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பஞ்சாபில் மேலும் ஒரு யூடியூபர் கைது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரியுடன் தொடர்பில் இருந்ததாக போலீஸ் தகவல். IPL கோப்பையுடன் இன்று பெங்களூருவில் RCB அணி வெற்றி பேரணி. பகல் 3:30 மணிக்கு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது. தேமுதிகவை விஜயகாந்த் தொடங்கியது முதல் இதுவரை ஒருமுறை கூட திமுகவுடன் கூட்டணி அமைக்காமலேயே அக்கட்சி பயணித்து வருகிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவானது. அவரது மறைவுக்கு பிறகும் கடந்த 2019 மக்களவைத் தேர்தல் மற்றும் கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிக இடம்பெற்றது. இந்நிலையில் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை MP பதவி வழங்கப்படவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் MP சீட் வழங்கப்படும் எனவும் தேமுதிக உடனான கூட்டணி சுமூக நிலையில் இருப்பதாக அதிமுக கூறினாலும் கூட்டணி குறித்து ஜனவரியில்தான் அறிவிப்போம் என பிரேமலதா தடாலடியாக கூறினார். இந்த சூழலில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரேமலதா நன்றி கூறியிருந்தார். இதனையடுத்து நேற்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி அவரும் விஜயகாந்தும் இணைந்திருக்கும் படத்தை எக்ஸ் தளத்தில் பிரேமலதா பகிர்ந்துள்ளார். அதில் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கருணாநிதி ஆற்றிய பணிகள் என்றும் அனைவருடைய மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்திருப்பதாகவும் கருணாநிதி விஜயகாந்த் இடையிலான அன்பும் நட்பும் மிக ஆழமானது எனவும் பிரேமலதா கூறியுள்ளார்.
இது வழக்கமான வாழ்த்தா அல்லது அதிமுக தேமுதிக இடையிலான விரிசலின் வெளிப்பாடா அல்லது திமுக பக்கம் தேமுதிக நகர்கிறதா என்பது போன்ற கேள்விகளை பலரும் எழுப்பியுள்ளனர். இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேமுதிக உடனான கூட்டணி குறித்து முதலமைச்சர் முடிவெடுத்தால் வரவேற்போம் என்றார். தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, அதை பத்தி அழைப்பு கொடுக்கல. தமிழ்நாட்டினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்றது மரபு. அந்த அடிப்படையில் அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, அதை வரவேற்கிறோம். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். இந்தியா கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வருவது நல்லதுதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இன்னும் பல கட்சிகள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அது இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. வகுப்புவாதத்தை ஏற்காத கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலாம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் குறிப்பிட்டார். யார் வேணாலும் வருவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. வகுப்புவாதத்தை ஏற்காத கட்சிகள், மதச்சார்பின்மை கொள்கையை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சிகள், அதற்கு சிதைவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கவலைப்படுகிற கட்சிகள், இந்த கொள்கையை ஏற்பவர்கள் யார் வேணாலும் இங்க வரலாம். திமுக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் தேமுதிகவின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு IPL சீசனில் முதன்முறையாக பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றதை அந்த அணியின் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக முதலமைச்சர்கள் பெங்களூரு அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் கண்களை கவரும் வகையில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ரசிகர்களின் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. RCB வீரர்களும் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி உணர்ச்சி பொங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோப்பையை உச்சி முகர்ந்தும் தோள்களில் சுமந்தும் கொண்டாடினர். கோப்பையுடன் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். விராட் கோலியும் அவரது மனைவி அனுஷ்காவும் கோப்பையுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பெங்களூருவில் சாலைகளில் பட்டாசுகளை வெடித்து RCB ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். பெங்களூரு BGS மைதானத்தில் ஆட்டம் பாட்டத்துடன் ரசிகர்கள் வெற்றியை கொண்டாடினர். இந்த வெற்றியை காண 18 ஆண்டுகள் காத்திருந்ததாக ரசிகர்கள் தெரிவித்தனர். Very happy for this movement because it's been 18 years, so we are very happy and we are loyal fans to the Bangalore. கர்நாடக மாநிலம் முழுவதும் IPL வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கலபுரகியில் சாலையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்களை காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரையில் ரசிகர்கள் கொண்டாடினர். இதனிடையே IPL போட்டியில் வரலாற்று வெற்றி பெற்ற பெங்களூரு அணிக்கு வாழ்த்து கூறியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, ஈசாலா கப் நமதே, அதாவது தங்களது அணிக்கே கோப்பை என்ற கனவு கடைசியில் நனவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோன்று எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்தியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பல ஆண்டுகளாக இந்த கனவை சுமந்தீர்கள், தற்போது இந்த கிரீடம் விராட் கோலிக்கு மிகவும் சரியாக பொருந்தியிருப்பதாக கூறியுள்ளார். அடுத்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடமிருந்து ஒரு வலுவான கம்பேக்கை எதிர்பார்ப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.